திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு செல்வம் வரணும், வந்த செல்வம் தலைமுறைக்கு நிற்கணும். அதற்கான வழிபாடுகளை சொல்லுங்க. நீங்கள் பிறந்த கிழமை ஒன்று மட்டுமே போதும் உங்களுக்கான அனைத்து செல்வங்களையும் தேடி கொடுப்பதற்கு. லக்கணம், நட்சத்திரம், கிழமை அனைத்துக்கும் செல்வம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, ஐயா செல்வம் இல்லைன்னா உறவுகள் கூட மதிக்காத அந்த காலம். அப்ப திங்கக்கிழமையில பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் முழுமையா இருக்கும். தான் கூட பக்கத்து உறவினர், ஒரு வீட்டுக்காரர், ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, அந்த நட்பை விட்டு கொடுப்பதற்கு மனமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்க மனம் சார்ந்த விஷயங்களில் அதிகம் பாதிப்படைகிறார்கள், அன்புக்காக அதிகம் இயங்குகிறார்கள், அன்பை. அப்ப அந்த திங்களுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. தெய்வ வழிபாடுகளை இவர்கள் மேற்கொண்டா வாழ்க்கையில செல்வங்களை ஈட்டலாம். உங்களுக்கு ராசி, நட்சத்திர, லக்னம் எதுவுமே தெரியலனாலும் கிழமையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே உச்சத்தை தொடரும். காயத்ரி மந்திரத்தை முடிந்தால் சொல்லுங்க, இல்லை என்றால் திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் ஓம். இந்த புவனேஸ்வரி மாதாவுக்கு பல்வேறு இடங்களில் கோவில் இருந்தாலும் கூட புதுக்கோட்டையில இந்த திங்களுடைய சந்திரனுடைய பூரண அருளாசி உங்களுக்கு கிடைப்பதற்காக குடும்பத்தோட வாழ்க்கையில ஒரு நாள் திங்கட்கிழமைகளில் பிறந்தவங்க வெண்மை நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்திக்கிறது நல்லது. திங்கட்கிழமைகள் பிறந்தவர்களுக்கு அம்மா உயிரோடு இருக்கும் பட்சத்திலே அவர்களிடத்திலே அன்போடு சேர்ந்துக்கிட்டு அவர்களுக்கு வருடம் ஒரு முறையாவது சுகமே சொல்லுங்க, சுகமே சொல்க, குரு வாழ்க, குருவே துணை. கிழமைகளை பற்றி பேச ஆரம்பித்தோம். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஆரம்பித்தோம். நம்ம உறவுகள் நிறைய பேர் அதை பார்த்துட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறது என் குணாதிசயங்களை அப்படியே சொல்லிட்டீங்க, எங்களுக்கான வழிபாடையும் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு செல்வம் வரணும், வந்த செல்வம் தலைமுறைக்கு நிற்கணும். அதற்கான வழிபாடுகளை சொல்லுங்க. நம்ம உறவுகளுக்கு இந்த பக்தி இன்ஃபினிட்டி சேனல், நம்ம சேனல் மூலியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். அது என்ன, எல்லா ராசி, லக்கணம், நட்சத்திரம், கிழமை அனைத்துக்கும் செல்வம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், ஐயா செல்வம் இல்லைன்னா உறவுகள் கூட மதிக்காத அந்த காலம். உண்மை உண்மை. அப்ப நம்ம ஞானிகள் செல்வ வளத்தை தருவதற்காகவே தெய்வ வழிபாடுகளையும் சொல்லியிருக்கிறாங்க, முக்தியை பெறுவதற்காகவே தெய்வ வழிபாடுகளையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எதை செய்வதாக இருந்தாலும் தெய்வத்தின் அனுமதி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நிச்சயமா. ஆக பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல நீங்க குடும்பம், மனைவி, மக்கள், உறவுகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எந்த உறவுகளுக்கு முன்னாடியும் யாசகம் வாங்கி பிழைக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வரவே கூடாது. அதற்கு சாஸ்திரம் என்பது ஒரு பெரும் துணையா இருக்கும். அதுல இருக்கிற நுட்பங்களை நம்ம சேனல் மூலியமா எடுத்து சொல்றோம். நிச்சயமாங்க. அதுக்காக பொருள் வரவு, தனவரவை பத்தி தான் பேசணும். நிச்சயமா. ஏன்னா செல்வம் இல்லைன்னா உறவுகள் மதிக்காதுன்னு சொன்னீங்க. நிச்சயமா சாமி. செல்வம் இல்லைன்னா முதல் தைரியமே வராதுங்க. நிச்சயமா. ஒரு முடிவெடுக்க முடியாது, அடுத்து என்ன செய்ய போறோம் வழிகாட்டு. அதனால செல்வம் தான் முக்கியம். அந்த செல்வம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? திங்கட்கிழமை பிறந்தவர். ஆமா, நீங்க அழகா சொல்லிட்டீங்க. திங்கள், இந்த திங்களுக்கு நம்ம இலக்கணத்துல நம்ம முன்னோர்கள்ல எத்தனை விளக்கங்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். பாருங்க, அந்த தனுர்ல பிரவேசிக்கக்கூடிய அந்த சூரியன் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கள் கிழமை ஆண்டாள் பாசுரத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான அந்த வார்த்தை இடம்பெறுது. திங்கள் பிறை சூடிய பெருமான், மதி நிறைந்த அந்த சந்திரனை சூடிய பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. திங்களுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு. என்ன ஒண்ணுன்னா, காலம் விதி மாற்றத்தால ஞாயிற்றுக்கிழமையில விடுமுறை எடுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு திங்கக்கிழமையை நினைச்சா ஒரு வெறுப்போட போற மாதிரி, ஐயோ இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போகணுமா, ஸ்கூலுக்கு போகணுமா, திங்கக்கிழமை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேகம் தூண்டப்படுது. இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. ஏன்னா சந்திரன் என்றாலே வேகமாக பயணிக்கக்கூடியவர். உங்களை வேகப்படுத்துறாரு பாருங்க. சனிக்கிழமை இரவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு உறங்கியவரை கூட திங்கட்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தே வேலைக்கு போகணும், உத்தியோகத்துக்கு போகணும், சம்பாத்தியத்தை தேடணும், குழந்தைய ஸ்கூலுக்கு. நாங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம்னு சொன்னா கூட 10 வேலைகளை அவங்க செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஒரு பக்கம் கணவன் அனுப்பணும், ஒரு பக்கம் குழந்தைகளை அனுப்பணும், ஒரு பக்கம் பேணி பாதுகாக்கணும். அதே மாதிரி ஆண்களுமே கூட ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு ஓய்வு எடுத்தாலும், நண்பர்களை பார்த்தாலும், சுத்திட்டு வந்தாலும், திங்கக்கிழமை உத்தியோகத்துக்கு போகலைன்னா சோறு இல்லை. அப்ப சூட்சமம் திங்கள். திங்கள் என்பது வேகப்படுத்துவது, திங்கள் என்பது உத்வேகப்படுத்துவது, திங்கள் என்பது உங்களை முயற்சி செய்ய தூண்டுவது. திங்கக்கிழமையில பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இயற்கையாகவே வந்துவிடும். ஒரு விஷயத்தை செய்யணும், முயற்சி பண்ணணும், வேகமா போகணும், வேகமா முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது பாருங்க, சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்போ வரும், எனக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா
இடையில வக்ரம் இதெல்லாம் நடந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒருக்கா சனி பயிற்சியை எதிர்நோக்கி உட்காந்துருப்போம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா குரு பயிற்சியை எதிர்நோக்கி உட்காந்துருப்போம், 1.5 வருடங்களுக்கு ஒருக்கா ராகு கேது பயிற்சியை எதிர்நோக்கி வந்துருப்போம். ஏன்னால இதெல்லாம் கெடுதல் நல்லதை அடிச்சு தூக்கி உச்சத்துக்கு கொண்டுட்டு வர கிரகங்கள், நீச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய கிரகங்கள், வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கிரகங்கள்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா சந்திர பகவானை பத்தி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டா யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில பிரவேசிக்கிறார் அப்படின்னு கேட்டா யாரும் யோசிக்கிறதே இல்லை. உங்களுடைய சுய ஜாதக கட்டத்துல லக்னத்திற்கு அடுத்தபடியாக உங்களுடைய அனைத்து நிலைகளையும் நிர்ணயம் செய்யக்கூடிய ராசி என்ற சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெறுபவர் சந்திரன். அப்ப திங்கக்கிழமையில பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் முழுமையா இருக்கும். இந்த திங்கக்கிழமையில பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. வேகமா சந்திர பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் கடந்து நாள் கோளுங்கிறதுனால ஒரு மாதத்துக்குள்ள சுத்தி வந்துடுறார். எந்த வீட்டிலையும் பாரபட்சம் இல்லாம எல்லார் வீட்டையும் ஒரு ரவுண்டு வேகமா அடிச்சு வந்துடுவார். அதுபோல இந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்க தாங்கூட பஸ்ல ஒருத்தர் பயணம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, தாங்கூட பக்கத்து உறவினர் ஒரு வீட்டுக்காரர் ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, அல்லது என்னைக்கோ ஸ்கூல்ல படித்த ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, என்னைக்கோ ஒரு அறிமுகம், ஒரு ஷாப்பிங் பண்ற இடத்துல ஒரு அறிமுகம் கிடைச்சாலும் சரி, அந்த நட்பை விட்டு கொடுப்பதற்கு மனமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க இவங்களை தூரமா தள்ளி வச்சா கூட எப்படி இந்த சந்திரன் வேகமா போய் சுத்தி வருதோ அதே மாதிரி எல்லாரையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவாங்க. எல்லார்ட்டையும் ஒரு ஃபோன் பண்ணியாவது என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த மன ஆறுதலை, அன்பை தேடிக்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஏன்னா சந்திரன் என்றால் மனசு. எப்பேற்பட்ட கொடிய மிருகமும் அன்புக்கு தலைவணங்கியே தீரும். அது கருணாக பாம்பு கூட அன்பு செலுத்தும் போது கழுத்தில் ஏறி விளையாடும்னு சொல்றாங்க ஞானிகள். நிச்சயமா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். சிங்கம் புலி கூட எல்லாம் டக்குன்னு தொட்டோன்னா அது ஏறி ஏதோ குழந்தை விளையாட மாதிரி. அப்ப அந்த சந்திரன் அந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்க மனம் சார்ந்த விஷயங்களில் அதிகம் பாதிப்படைகிறார்கள், அன்புக்காக அதிகம் இயங்குகிறார்கள், அன்பை கொடுத்து விட்டு அதிகமாக ஏமாறுகிறார்கள், அன்பை பெறுவதற்காக அதிக நேரம் அடுத்தவருடைய வாசலிலே காத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒண்ணு இவங்க நம்மள்ட்ட அன்பா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற போது பாருங்க, நீங்க என்ன பொருள் வேணாலும் ஒருத்தருக்கு கொண்டு போய் கிஃப்ட் கொடுங்க. இந்த திங்கக்கிழமையில பிறந்த உங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தா செக் பண்ணி பாருங்க. என்ன பொருள் வேணாலும் நீங்க கொண்டு போய் விலை உயர்ந்த பொருட்களை கூட வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. பக்கத்துல கூப்பிட்டு வச்சு தலையை வருடி விட்டு கை நிகங்களை தடவி விட்டு அன்போடு கனிவோடு சாப்பிட்டியானுங்கிற அந்த கேட்கிற அந்த வார்த்தையில நீங்க வாங்கிட்டு வந்த பொருளையே துச்சமாக நினைத்து விடுவார்கள். அதே மாதிரி உங்கள்ட்ட காசே இல்லை, பணமே இல்லை, ஒரு விஷயமே உங்களால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்களை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு என்னால இன்னைக்கு முடியல, அடுத்த மாசம் வரும்போது வாங்கி தரேன், இப்போதைக்கு பண்ற சூழ்நிலை இல்லை, அப்பாட்ட அந்த வாய்ப்பு இல்லை, அம்மாட்ட அந்த வாய்ப்பு இல்லைன்னு அன்பா பேசுனா, தடவி கொடுத்து பேசுனா, மனசறிந்து பேசுனா கேட்டுக்கிறாங்க, அடம் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பழக்கம் சிறு வயதிலிருந்து முதுமை வரையுமே அவர்களிடத்திலே வந்து விடுது. நான் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கும்போது பார்க்குறேன், அதில் திங்கக்கிழமையில பிறந்தவங்க நம்ம பேசும்போதே சரியான நேரம் கால அவகாசம் நமக்கு அமையலை அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, 2-3 தினங்கள் எனக்கு அவகாசம் வேணும், பேச முடியல, சூழ்நிலைகள் அதிக காலனால தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும்போது கூட ஒன்றும் பரவாயில்ல சாமி, 3 நாள் கழிச்சு பேசுங்க, வியாழக்கிழமை பார்த்துக்கலாங்க, வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லைங்க, உங்களுக்கு நேரம் எப்பயோ அப்போ பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த திங்களுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. மனம் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை, உயிர் சார்ந்த பிரச்சனை, சந்திரன் என்ற உடல் சார்ந்த பிரச்சனை இவர்களிடத்துல அதிகம் வந்துக்குது. அப்ப மனம் திடமாகுவதற்கு ஒரு தெய்வத்தினுடைய பலம் வேணும், உடல் திடமாவதற்கு ஒரு தெய்வத்தினுடைய பலம் வேணும், உயிர் ஆத்ம பலம் திடமாவதற்கு ஒரு தெய்வத்தினுடைய பலம் வேணும், உறவுகள் இவர்களை போற்றும் விதமாக இருப்பதற்கு ஒரு தெய்வத்தினுடைய பலம் வேணும். அப்பேற்பட்ட தெய்வ வழிபாடுகளை இவர்கள் மேற்கொண்டால் வாழ்க்கையில செல்வங்களை ஈட்டலாம். நீங்க எந்த ராசி, நட்சத்திரம், லக்னம், திதி, யோகம், கரணம், பஞ்சபட்சி, அவ்வளவுதானே சாஸ்திரம். இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனா எண்கணிதம், உங்களுடைய பெயரிகள் ஜோதிடம், நீங்க இருக்கக்கூடிய வாஸ்து, இது அனைத்தையும் தாண்டி நீங்கள் பிறந்த கிழமை ஒன்று மட்டுமே போதும் உங்களுக்கான அனைத்து செல்வங்களையும் தேடி கொடுப்பதற்கு. அந்த கிழமை நாதனுடைய தெய்வ வழிபாடுகளை நீங்க மேன்மைப்படுத்திக்கிட்டீங்கன்னா செல்வங்களை கொளிக்கலாம், செல்வங்கள் உங்களுக்கு தலைமுறைக்கும் வந்து சேரும். நிச்சயமா. இதுல எந்த நட்சத்திரம் எந்த ராசியா இருந்தாலும் அந்த கிழமை வழிபாடு பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஜாதக குறிப்புகள் எழுதி வச்சிருக்கோங்க. இன்னைக்குமே சில குழப்பங்கள் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு, திருக்கணித பஞ்சாங்கத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு, பாம்பு பஞ்சாங்கத்தின்படி சில வித்தியாசங்கள் இருக்கு, அயனாம்சம் தீர்க்காம்சம் மாறும் பொழுது, பிறந்த ஊரினுடைய அச்சாம்சம் மாறும் பொழுது வித்தியாசங்கள்லாம் படுது. அப்ப அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் என்ன ராசி, லக்னம் அப்படிங்கிறது, நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு.
பழைய நம்ம பெரியவர்கள் பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட சரியான தேதி நேரமே இல்லாம இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா நான் முந்தின கிழமையா பிந்தின கிழமையான்னு தெரியல, முந்தின தேதியா பிந்தின தேதியான்னு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் நினைவு இருக்கும், அப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில திங்கக்கிழமை நீ பிறந்தப்பா, திங்கக்கிழமை நம்ம ஊர்ல திருவிழா நடந்துச்சியா, அன்னைக்கு பிறந்தப்பா நீ, திங்கக்கிழமை உங்க மாமே வந்தாருப்பா அன்னைக்கு பிறந்த நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பிறந்த கிழமை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்பாங்க. இந்த கிழமை என்பது பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு விஷயம். அதனால கிழமையை உங்களுக்கு ராசி நட்சத்திர லக்னம் எதுவுமே தெரியலனாலும் கிழமையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே உச்சத்தை தொடலாம். அருமை அருமை. மனிதருக்கு என்ன தேவை? நல்ல உடல், ஆத்ம பலம் பெறணும், மனபலம் பெறணும், தேக பலம். இத்தனைக்குமே ஒரு வழிபாடை சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா, புத்தி ஸ்திரமா இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்தை யோசிச்சு முடிவெடுக்கலாம். நிச்சயமாங்க. சொல்லுங்க. அப்படிப்பட்ட வழிபாடுகள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, அதை உபாசனை செய்யும் முறைகள் இருக்கு. அதைத்தான் அந்த திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு சொல்ல போறேன். சொல்லுங்க. அதாவது திங்கள் என்றாலே சந்திரன், சந்திரன் என்றால் தாய், அனைத்து உலகங்களின் வேத நாயகி, வேதங்கள் போற்றும் வேதத்தின் நாயகி, 14 லோகத்தின் தலைவி, அருளாட்சி செய்யக்கூடிய அம்பாள், ஸ்ரீசக்கரத்தின் நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாள் புவனேஸ்வரி தாயை திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். புவனேஸ்வரி தேவியினுடைய மந்திரங்களை இவர்கள் தினசரி சொல்லி வர வேண்டும். ரொம்ப சொல்ல வேண்டாம், இங்க காயத்ரி மந்திரத்தை முடிந்தால் சொல்லுங்க, இல்லை என்றால் திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் ஓம் புவனேஸ்வரியை நம இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். நிச்சயமா. திங்கள் என்றால் சந்திரன், முழுமதி, அந்த பௌர்ணமி நாளிலே சொல்ல தொடங்கலாம். இந்த புவனேஸ்வரி தாய்க்கு விரதம் இருக்கிறது ரொம்ப எளிது. எந்த கிழமை வேண்டுமானாலும் அம்பிகையை நினைத்து வழிபாடு பண்ணலாம். வீட்டில் பூஜை அறையில் கன்னி மூலையாக இருந்தால் சிறப்பு. எல்லார் வீட்லையும் கன்னி மூலையில் தான் பூஜை அறை இருக்கணும், அல்லது குபேர மூலையில், ஈச்சானிய மூலையில் இருக்கலாம். கன்னி மூலையில் பூஜை அறைகளே அழகாக தாம்பூலம், மஞ்சள் துணி, வஸ்திரம் விரித்து ஒரு வாழை இலையிலே அம்பிகைகளுக்கு பிடித்த பதார்த்தங்களை எல்லாம் வைத்து, என்ன பதார்த்தம் வேணாலும் சுத்தமான முறையில் நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணணும். உறுதியாக புவனேஸ்வரி அம்மையை கும்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல தேனும் சர்க்கரை வெள்ளமும் வைத்து வழிபாடு பண்ண வேண்டும், மல்லிகை மலர் வைத்து வழிபாடு பண்ண வேண்டும், நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண வேண்டும். இந்த மந்திரத்தை புவனேஸ்வரியை நமக என்ற மந்திரத்தை சொல்லி சொல்லி வழிபாடு பண்ண வேண்டும். அப்படி பண்ண திங்கட்கிழமைகள் பிறந்தவர்களுக்கு சகல செல்வங்களும் சேரும். அருமை. ஏன்னா திங்கள் என்றாலே சந்திரன், சந்திரனுக்கு பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய குரு பகவான். ராமபிரானே தன்னுடைய குரு வசிஷ்டர் அம்பிகையை வழிபட சொல்லி, அந்த அம்பிகையை வழிபட்டதன் மூலியமாகவே அந்த ராமராஜ்யம் வெற்றி பெற்றது, ராமராஜ்யம் சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்பேற்பட்ட செல்வ வளங்களை எல்லாம் அனைத்துலகையும் காக்கக்கூடிய அம்பாள் சக்தியின் சொரூபம் உங்களுக்கு வாரி வழங்குவார். இந்த புவனேஸ்வரி மாதாவுக்கு பல்வேறு இடங்களில் கோவில் இருந்தாலும் கூட புதுக்கோட்டையில புவனேஸ்வரி தாய் இருப்பது மிக சிறப்பு. அங்க என்ன விசேஷம்னா குருவோட துணையும் அங்க இருக்கு, ஜட்ஜு சுவாமிகளுடைய அதிஷ்டானம் அங்க இருக்கு. அடுத்து ஜட்ஜு சுவாமிகளை பிரிய மனமில்லாமல் அம்பிகையே அங்க வந்து வீட்டிருந்ததாக வரலாறும் உண்டு. அவங்களையும் கும்பிட்டுக்கணும். 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. அருமையான ஸ்தலம், அம்பாளுடைய ஸ்தலம். அங்கே வாழ்க்கையில திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் அவசியம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். அடுத்து திங்கள்னா நிலவு. இன்னைக்கு பாருங்க சாமி, நிலாச்சோறு சாப்பிட்ற பழக்கமே விட்டு போச்சு நம்மள. அன்றைய காலத்துல அந்த குழந்தைக்கு இந்த நிலாச்சோறு ஊட்டும் போது இன்னும் 2 வாய் சேர்த்து சாப்பிடுமா. குழந்தைக்கு நிலாச்சோறு ஊட்டுவாங்க. புதுமண தம்பதியில் யாரா இருந்தா ஆத்துல போய் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. அப்ப இந்த திங்களுடைய சந்திரனுடைய பூரண அருளாசி உங்களுக்கு கிடைப்பதற்காக குடும்பத்தோட வாழ்க்கையில ஒரு நாள், அதுக்கு நம்ம ஆளு சொல்லுவாங்க, நான் தான் டெய்லி பிளாட்ஃபார்ம் கடையில் நிலாச்சோறு சாப்பிட்றேன். எது ஃபிஷ் கறியும் தலைக்கறியும் சாப்பிட்றதுக்கு பேரு நிலாச்சோரா? குடும்ப உறுப்பினர்களோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அந்த பாத்திரம் என்பது வெள்ளியிலா இருக்கலாம், அல்லது மண் கலயத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு. மண்பானையில செய்த சமையலை அந்த பிளேட்ல வச்சு நிலவு வெளிச்சத்துல குடும்ப உறுப்பினர்களோட உட்கார்ந்து மனமகிழ்ச்சியோட சாப்பிட அந்த சந்திரனுடைய ஒளித்தன்மையும், சந்திரன் என்றால் உணவு, சந்திரன் என்றால் விவசாயம், சந்திரன் என்றால் நீர், சந்திரன் என்றால் நீர்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் சந்திரன் தான். பண்ண நல்ல செல்வ வளம். மாசத்துல ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அல்லது 3ஆம் பிறை அன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அந்த நிலவில் வெட்ட வெளியில வச்சு, முடிஞ்சா கேஸ் அடுப்பை கூட எடுத்துக்கொண்டாந்து வெளியில வச்சு சமைச்சு பாருங்க. சமைச்சிட்டு அன்றைய நாள் தான தர்மங்கள் செஞ்சு வாருங்க. திங்கட்கிழமைகள் பிறந்தவங்க எறும்பு புற்றுக்கு நாட்டு சர்க்கரை இட்டு
பச்சரிசி கலந்து நாட்டு சர்க்கரையோடு கலந்து இட்டு வருவது சகல செல்வங்களையும் இவர்களுக்கு தேடித்தரும். நிச்சயமா. அடுத்து திங்கட்கிழமைகள் பிறந்தவங்க பச்சரிசி சாதம் செய்து, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆரிப்போமனதாகவும் இருக்கக்கூடாது, பழசாகவும் இருக்கக்கூடாது. பச்சரிசி சாதம் செய்து நெய் கலந்து அதில் பழ வகைகளை கலந்து, எல்லா பழ வகைகளையும் கலந்துக்கலாம். இந்த பழ வகைகள் எல்லாம் கலந்து நீங்கள் காக்கா, குருவி, அணில், பறவைகள், இதில் ரொம்ப பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே நம்ம கொண்டு போய் காக்காவுக்கு வச்சு காக்கா எடுத்தாத்தான் நமக்கு புண்ணியம்னு நினைக்கிறோம். அப்ப காக்கா சாப்பிடும்போது இன்னொரு மைனாவோ, இன்னொரு அணிலோ, இன்னொரு குருவியோ வந்தா துரத்தி விட்டுறதா? எந்த பட்சி பறவைகளாக இருந்தாலும், சந்திரன் என்பது பச்சரிசியை சொல்வது. அப்ப பச்சரிசி சாதம் வைத்து பல வகைகள் கலந்து பறவைகளுக்கு, பட்சி இனங்களுக்கு நீங்கள் நைவேத்தியமாக கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்தாலே திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். நீங்க கேட்ட மனபலம் வந்துடும். அடுத்து தேக பலம் வருவதற்கு, ஆரோக்கியம் வருவதற்கு புவனேஸ்வரியை நம என்ற அன்னையினுடைய மந்திர சொல் இவர்களை காக்கும். புவனேஸ்வரி மாதாவினுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கலாம். புவனேஸ்வரி தாயினுடைய எந்திரத்தை, அந்த எந்திரம் இருக்கு கடையில், எல்லாம் பூஜை பொருட்கள் கடையில் கிடைக்குது, வச்சுக்கலாம். தன்னுடைய பூஜை அறையில் வைத்து வெண்மை நிற பூக்களால் அர்ச்சித்து வழிபாடு பண்ணி வரலாம். ஒரு தேக பலம் உங்களுக்கு வரும். அப்ப இந்த திங்கட்கிழமைகளில் பிறந்தவங்க வெண்மை நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்திக்கிறது நல்லது. வெண்மை நிற ஆடை போடுறதுக்கு ஒரு வெண்மை நிற கைக்குட்டையாவது கையில் பயன்படுத்திக்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வத்தை தேடித்தரும். திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் தவறாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்பிகையினுடைய வழிபாடுகளை, ஏதாவது அருகில் இருக்க அம்பாளுடைய ஸ்தலத்தில் சென்று வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. நிச்சயமா. திங்கட்கிழமைகள் பிறந்தவர்களுக்கு அம்மா உயிரோடு இருக்கும் பட்சத்திலே அவர்களிடத்திலே அன்போடு சென்றுக்கிட்டு அவர்களுக்கு வருடம் ஒரு முறையாவது அந்த அம்மாவினுடைய கால் தினசரி விழுவது நல்லது. வருடம் ஒரு முறையாவது உங்களுடைய ஜென்ம பிறந்த நாள் அன்று அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பிறந்த நாள் அன்று தாயினுடைய பொற்பாதத்திலே ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சகல செல்வங்களையும் தேடித்தரும். அருமை. அம்மா முக்தி ஆயிட்டாங்க சார், அம்மா சிவபதவி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அம்மாவினுடைய படத்திற்கு முன்பாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை அன்றைய தினம் உங்களுக்கு பிறந்த தினத்தை என்று வைத்து வழிபாடு பண்றது மிகப்பெரிய பலத்தை தேடித்தரும். நிச்சயமா. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மன வருத்தமாக இருக்குது சார். அவங்க என் கூட பகையாக இருக்கிறாங்க, அல்லது நான் அவங்கள்ட்ட சரியாக பேச முடியல, இப்படிங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஆத்மார்த்தமாக வீட்டிலே இருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்க கேட்க மாறிடும். அப்போ இதுதான் பவர். அப்போ வீட்டில் அன்னையினுடைய பலம், வெளியில் அகிலாண்ட நாயகி புவனேஸ்வரி தாயினுடைய பலம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் எந்த ராசி, லக்னம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், என்ன தசாபுத்தி வேணாலும் இருக்கட்டும், சித்தர்களுக்கெல்லாம் அருளாட்சி செய்பவள், சித்தர்கள் எல்லாம் தொட்டு பாதம் பணிந்து அந்த புவனேஸ்வரி மாதாவை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் அமோகமான மன வளர்ச்சியும், தைரிய வளர்ச்சியும், செல்வ வளர்ச்சியும், வீரிய வளர்ச்சியும், சந்தான லட்சுமியும், பாக்கிய லட்சுமியும், அஷ்டலட்சுமிகளும் புஜங்களிலே இருந்து கொண்டு அருளாட்சி செய்வார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. ஏன்னா திங்கட்கிழமை பிறந்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தால் உடல் பலம், மனபலம், ஆத்ம பலம் கிடைக்கும், அதன் மூலமா செல்வம் பெருக முடியும்ன்ற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்க, குருவாழ்க, குருவே துணை. திங்கட்கிழமைகள் பிறந்தவர்கள் அந்த முழு நிலவு ஒளி போல் வாழ்க்கையில் என்றும் பிரகாசமாக இருக்க குருவருள் துணை நிற்கட்டும். குருவாழ்க, குருவே துணை. புலிப்பாணி சித்தர். நமோ நமக.